உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களோட எண்ணம். நாரப்பையில செத்த பொருளாய் கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும். களவாணி பயலுகளா? உதயசூரியன் வெற்றி பெறும். 5 லட்சம் வாக்குகள் இல்ல, 6 லட்சம் வாக்குகள் கூட வெற்றி பெறுவீர்கள். திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் நேரம் சுத்தி வந்துட்டு தான் இருக்கேன். 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு போற கை வச்சா என்னடா அர்த்தம்? தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில பேசும்போது கூட உங்க மக அருண் நேரு மாதிரி நான் நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில தனியா பேசும்போது. ஆனா மணியா சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது இருக்குமாவே இருந்தாரு. நான் காலையில கூட நம்ம கட்சிக்காரன் கேட்டேன், என்னென்ன 3 நாளா இருக்குமாவே இருக்காரு. ஆனா அவர் சிரிச்சதை இன்னைக்குதான் பார்த்தேன். நான் சிரிச்சுக்கிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு 1 வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் கலகலன்னு அவர் மாத்திரம் இல்ல நம்ம எல்லாரும் சிரிக்க வச்சிட்டு இருந்தாரு. ஆனா 10 நிமிஷம் பேசல. வெக்கமா இல்ல உனக்கு? சிவனும் சக்தி கேட்டுட்டு தான் எதுவும் செய்ய முடியும் இந்த ஊர்ல. உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும். அந்த தந்தைக்கு ஒரு தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாரும். காலேஜ் வரைக்கும் போய் படிச்ச பசங்கள்ல யாரை எப்படி கவர் பண்றதுன்னு நல்லா கத்து வச்சிருக்காங்க. எங்க அப்பா ஒரு சகாப்தம். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? அந்த சகாப்தத்துக்கு தலைகுனிவு வந்துடக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்கிறார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு தலைகுனிவு வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன் நான். ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு நான் ஒரு அரசியல்ல வந்து இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது. எங்க அப்பா காண்டி, எங்க கட்சிக்காரனுக்காண்டி, எங்க கட்சிக்காண்டி, எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு தேஞ்சிட்டாங்க எங்க ஆளுங்க. திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப பேசுறீங்க? என்ன திரும்ப பேசுறீங்க? என்ன